வணக்கம். நான் கேகே சாஸ்ட்ரோ. இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொய்த்து போன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக். கடந்த 1/5/2024 மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியான குரு பயிற்சி பலன்களை பல்வேறு ஜோதிடர்களும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பலன்கள் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா முக்கால்வாசி பேருக்கு அந்த பலன்கள் நடப்பதில்லை. காரணம், குருவுடைய 5ஆம் இடத்தில் கேது இருப்பதுவே இந்த பலன் நடக்காமல் இருப்பதற்கான காரணமாகும். ஒருத்தர் நேரடியாக பார்வை செலுத்துவதற்கும், ஒரு கிரகம் நேரடியாக பார்வை செலுத்துவதற்கும், மற்றொரு கிரகத்தை பார்த்து அதை மீண்டும் பார்வை செலுத்துவதற்கும் பலன்கள் வித்தியாசப்படுகிறது. அந்த அடிப்படையில் குரு பகவான் கேதுவை பார்த்து, கோச்சார கேதுவை, கண்ணியில் இருக்கின்ற கோச்சார கேதுவை பார்த்து மற்ற இடங்களை பார்க்கும் பொழுது கேதுவுடைய தாக்கமும் அந்த குருவின் பலனில் நிற்கிறது. இது அடிப்படையில் ராகு கேது தான் பார்த்திங்கன்னா நவகிரகங்களிலேயே பெரிய பலன்மிக்க கிரகங்கள். அதை மீறி எந்த கிரகங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் கேதுவுடைய தாக்கங்கள் குருவான் மூலம் செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி நேயர்களுக்கு மட்டுமல்லாமல் 12 ராசிகளுக்கும் கேதுவுடைய தாக்கம் இந்த குருபகவான் பயிற்சியில் தெரிய இருக்கிறது. அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கன்னி ராசியை பார்க்குறது, கன்னி ராசிக்கு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 4-7க்கு அதிபதியான குரு பகவான் கேதுவை பார்க்கறனால குருவான் பாதிக்கப்படுறாரு. அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு, கன்னி ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தாயார், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய மனைவி, அவங்க வகையில் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு கொடுக்கலாம், ஜாதகருக்கே உடல்நிலை தொந்தரவு கொடுக்கலாம். ஏன்னா உடல் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை குறிக்கிறது இடம். ஸோ ஜாதகருக்கு உடல்நிலை தொந்தரவு கொடுக்கலாம், சிறு துவாரங்கள் வகையில் தொந்தரவு கொடுக்கலாம். கேதுங்கிறது சிறு துவாரங்கள் அப்படின்னு அர்த்தம். கட்டி, வீக்கம், சிறு துவாரங்கள் வகையில் தொல்லை கொடுக்கலாம். உங்கள் குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறதோ, அல்லது எத்தனாம் பாவத்துக்கு அதிபதியோ அந்த வகையில் அந்த பாதிப்புகளை இந்த குரு பயிற்சி பலன் மற்ற ராசிகளுக்கு தர வகை இருக்கிறது. அந்த அடிப்படையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குருவுடைய பலன்கள் கேதுவால் பாதிக்கப்பட்டு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள், அம்மாவுக்கு உடல்நிலை தொந்தரவுகள், மனைவி வகையில் கருத்து வேறுபாடுகள், சிறுதுவார வகையில் தொல்லைகள், உடம்பில் சிறுதுவார வகையில் தொல்லைகள், மன நிம்மதியின்மை, குருனா பார்த்திங்கன்னா தங்கம், குழந்தைகள் அவங்க வகையில் டார்ச்சர், அல்லது தங்கம் காணாமல் போகிறது, அல்லது தங்கம் வகையில் தொந்தரவு, இது மாதிரி ஒரு சில தொந்தரவுகளை இந்த குரு பயிற்சி பலன் தருகிறது. இப்படி அனைத்து ராசிகளுக்கும் இந்த கேதுவுடைய தாக்கம் குருபகவானுடைய பயிற்சியில் தெளிவாக தெரிகிறது. இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடர்கள் ஒரு பலன் சொல்வதற்கு முன்னால் அந்த விஷயங்களை, மற்ற விஷயங்களையும் பார்த்து நிலவரங்களை தெரிஞ்சு அப்புறமேல் பலாபலன்களை கூறணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன் பல்வேறு ராசிகளுக்கும் பலன் அளிக்காமல் சில கெட்ட பலன்களையும் தந்திருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வராத முன்னாலேயே நல்லா இருந்தது, இப்போ குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் நல்லா தொல்லை தான் பண்ணுது, வரனே வரல, குரு பயிற்சி வரக்கு முன்னால் ஏதோ வரணும் வந்தது, குரு பயிற்சிக்கு அப்புறம் வரணும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதே மாதிரி மகர ராசி நேயர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவுகளுக்கு, உடல் ஆரோக்கியமாக இருந்தவங்க உடல்நிலை தொந்தரவு பாதிக்கப்படுறாங்க. விரக்தி, வேதனை, துன்பம், ஒரு மனதில் நிம்மதி இல்லாத நிலைமை, இது மாதிரி தன்னம்பிக்கை குறைதல், இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சி பலன்லாம் அனுபவிக்கிறாங்க. இப்படி குருவுடைய பார்வை நல்லது மட்டுமே செய்யும் அப்படின்னு நம்மளுடைய யூடியூப் நண்பர்களும் முகநூல் ஜோதிடர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பலாபலன் சொன்னாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி பலன் பொய்த்து போனது. ஏன் அப்படின்னா, இந்த கேதுவுடைய
தொடர்பு பெற்று குருபவன் பலன் செய்வதால் பலன்கள் மைனஸாக வருகிறது. கேதுவுடைய தாக்கமே மேலோங்கி நிற்கிறது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு இடத்தை பார்ப்பதும் ஒரு கிரகத்துடைய கூட்டு மூலம் பார்ப்பதும், அதாவது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு குரு ஒரு இடத்த ராசி பார்ப்பதற்கும் ஒருடைய கிரகத்தை பார்த்து பார்ப்பதற்கும் அந்த பார்க்கக்கூடிய கிரகத்துடைய பலனையும் சேர்த்து தான் அந்த குருவான் தருவார் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ குருவான் வந்து கன்னிராசி பார்க்குறாரு அப்படின்னா, கன்னியில் செவ்வாய் இருக்கார் கோச்சாரத்தில் அப்படின்னா, குருவானுடைய பார்வை செவ்வாயோடைய பார்த்து மற்ற ராசி பார்க்கணும். செவ்வாயுடைய காரத்தும் சேர்ந்து தான் அந்த குரு பலன் கொடுக்கும். இப்போ வந்து கேது இருக்கிறனால கேதுவுடைய தாக்கம் இந்த குருவானுடைய பயிற்சியில் பிரதிபலிக்கிறது. அப்போது நல்லது நடக்க வேண்டிய விஷயங்கள் நெகட்டிவாக நடக்குது, விரக்தியை கொடுக்குது, உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு கொடுக்குது, ஒரு நிம்மதி இல்லாத நினைவு தருக்குது, ஆன்மீகம் சம்மந்தமான நாட்டங்களை ஏற்படுத்துகிறது. இது மாதிரி விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்து தான் குரு பயிற்சி பலனாகட்டும் சனி பயிற்சி பலனாகட்டும் பலாபலன் சொல்ல வேண்டும். இப்படி எதையுமே பார்க்காம மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் தான் ஜோதிடம் தோல்வி தழுவுகிறது, ஜோதிடம் பொய், ஜோதிடர்கள் பொய் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருது. இந்த அடிப்படையில் இப்போ நடக்கிற குரு பயிற்சி பலன், இவங்க சொன்ன குரு பயிற்சி பலன் பொய்த்து போனது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். நன்றி, வணக்கம். மேலும் வரக்கூடிய காலகட்டத்திலும் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த கேகேஎஸ் அஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் ஆதரவு தந்து என்னை மேலும் ஜோதிட பதிவுகளை போட வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.